ஏப்ரல் 16, 17, 18 தேதிகளில் நாடாளுமன்றத்தினுடைய விசேஷ கூட்டம் கூட்டப்படுகிறது அப்படின்னு அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. அது எதுக்கு எதுக்கு அப்படின்னுட்டு எதிர்கட்சிங்கெல்லாம் துடிக்கிறாங்க. அதுல இந்த மகளிருக்கு 1/3 அங்கீகாரம் தரணும், நாடாளுமன்ற அந்த தொகுதிகள் ஒதுக்கீடு தரணும் மகளிருக்கு அப்படிங்கிற மசோதாவை நிறைவேற்றுவதாக இருக்கும் அப்படின்னுகிட்டு எதிர்கட்சிகள் சொல்றாங்க. அப்படிங்கிற கருத்து நிலவுது. அதே போல அந்த தொகுதி மறுசீரமைப்பு என்னன்னா 25 வருஷம் 1952 இருந்து 75 வருஷமா ஒரே எம்பி தொகுதி. ஜனத்தொகை எவ்வளவு கூடி போச்சு, ரொம்ப அதிகமா கூடி போச்சு. என்ன 50 கோடியில இருந்து 145 150 கோடிக்கு கிட்ட வந்துச்சு இப்போ. அப்போ ஜனத்தொகை 2 மடங்கு கூடிடுச்சு. ஆனா அந்த எம்பிங்களுடைய எண்ணிக்கை கூடல. அதனால அது ஒரு மறுசீரமைப்பு பண்ணணும். அப்படின்னா இந்த ஜனத்தொகையை சிலர் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி சில பகுதிகளில் குறைச்சிட்டாங்க, சில பகுதிகளில் குடும்ப கட்டுப்பாடு பண்ணாம ஜனத்தொகையை கூட்டிட்டாங்க. அப்படின்னா அந்த ஜனத்தொகை அடிப்படையில் பண்ணுனா ஜனத்தொகையை கூட்டி வச்சிருக்கவங்களுக்கு நிறைய எம்பி பிரதித்துவம் கிடைக்கும். ஜனத்தொகையை குறைச்சி வச்சிருக்கவங்களுக்கு குறைவான எம்பிக்கள் தான் கிடைப்பாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு மத்திய அரசு பதில் சொல்லியிருக்கு. அப்படி கிடையாது, எப்போ எவ்வளவு எம்பி இருக்காங்களோ அதன் அடிப்படையில தான் கூட்டுவோம் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப என்ன எம்பி இருக்காங்களோ அந்த அடிப்படையில கூட்டுவோம் அப்படி. இப்ப அப்படின்னா இப்ப 40 எம்பி இருக்காங்க, 25% கூட்டுறதா இருந்தா 50 ஆகும். அப்படின்னா 20 எம்பி இருக்காங்க, 25% கூட்டுறதா இருந்தா 25 ஆகும். அப்படி எம்பிக்கள் அடிப்படையில தான் கூட்டுவோம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா இன்னும் 20 நாள் தான் இருக்கு மு.க. ஸ்டாலினுக்கு. அவர் ஒரு திருட்டு குற்றம் அவர் மேல இருக்கு, பல கிரிமினல் வழக்குகள் அவர் மேல இருக்கு, பல ஊழல் வழக்குகளை அவரு தடுத்து வச்சிருக்கிறாரு. அவ்வளவுதான். டெம்பரரியா பல குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய முதலமைச்சர். எப்படி ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் வேற யாருமே இல்லை. அப்படின்னு 20 நாள் தான் இருக்கு, தேர்தல் நடக்குது. இப்ப அவரு என்ன சொல்றாரு, இந்திய அரசை நான் எச்சரிக்கிறேன், தமிழ்நாடு போராடும். என்ன தமிழ்நாடுக்கு நீங்க என்ன கேப்டனா? நீங்க ஒரு எம்ப்ளாயி, முதலமைச்சருங்கிற பதவியில இருக்கக்கூடிய ஊழியர் தானே. அதெல்லாம் மறந்துகிட்டு இன்னும் 20 நாளே உயிர் இருக்கக்கூடிய அந்த பதவியில இருக்கக்கூடிய ஸ்டாலின் பேசுறது கடுமையா கண்டிக்கத்தக்கது. எப்படி பேசணும், இந்தியானா என்ன, தமிழ்நாடுனா என்ன, ஒன்னும் தெரியல மு.க. ஸ்டாலினுக்கு.